ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளுகுளுன்னு களின்னு சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இன்ஸ்டண்ட்டாக எப்படி குயிக்காக பண்ணலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து 1 டம்ளர் போல் 1 1/2 வரைக்கும் இன்றைக்கி ராகி மாவு எடுத்துக்கலாம். 3 டம்ளர் போல் தண்ணி விட்டு நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக வந்து ஒரு கடாயில் 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் டைரெக்டாக சாதமே சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வடித்த சாதத்தை சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. அது கொதிக்கும் போது இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோடு சேர்த்து நல்லா கைவிடாது கலந்துக்கோங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கலந்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கலக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா கெட்டியாக உருண்டு திரண்டுட்டு இந்த மாதிரி வந்துடும். கரண்டியால் எடுத்து வைக்கிற அளவுக்கு பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண களி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இதை உள்ளே வச்சுட்டு அதை மூடி போட்டுருங்க. குக்கரையும் மூடி விசில் போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி அது இதெல்லாம் ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா களி பாந்தமாக வந்திருக்கும். கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கிண்ணத்தில் தண்ணி வச்சு கையை நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்தால் களி சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அப்படியே எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை சூடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஒரு கழுவின கிண்ணத்தில் போட்டு நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா அழகான பால் வந்து பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அப்படியே கூழாக வேணுன்னா மோர் விட்டு நல்லா நீர்க்க கரைச்சி நீங்கள் கூழ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். களியாக வேணுன்றக்கும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது எதோட வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்கும். லைக் மோர் மிளகா, வத்தல், கெட்டி தயிர், அதுக்கப்புறம் எனி நான்வெஜ் கிரேவியோடு சூப்பராக இருக்கும். மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்போடு அருமையாக இருக்கும். வேர்க்கடலை சட்னியோடு அருமையாக இருக்கும். கீரை தண்ணின்னு சொல்லுவாங்க, பஸ்டாருன்னு சொல்லக்கூடிய அதோடையும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்டியாக இந்த சம்மரில் சூப்பராக சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.